Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க 27/6/2025. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, சரியா? ஸோ TNEA online.org அப்படின்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ண அந்த அஃபிஷியலான வெப்சைட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த ஒரு 3 கோடு மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்க, ரேங்க் லிஸ்ட் ஹேஸ் பீன் ரிலீஸ்டு, யூ கேன் செக் யுவர் ரேங்க் எய்தர் பை வியூவிங் PDF ஆர் பை லாகிங் இன்டு சிஸ்டம். ஸோ இந்த பிடிஎஃபை மொத்தமாக டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய லாகின் ஐடி, இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இங்கே இந்த ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி லாகின் பண்ணியும் உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம், சரியா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் ரேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் அப்படி வரிசையாக இருக்கும். அகாடமிக் ஜென்ரலு, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனு, அப்புறம் அகாடமிக்கில் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5%, அப்புறம் அகாடமிக்கில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எக்ஸ் சர்வீஸ் ரேங்க்கு, அப்புறம் அதில் ஸ்போர்ட்ஸ் ரேங்க்கு, அப்புறம் ஒகேஷ்னல் ஜென்ரலு, ஒகேஷ்னல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஒகேஷ்னல் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒகேஷ்னல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க், அப்படி தனித்தனியாக எல்லா லிஸ்ட்டுமே இருக்கும். நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அகாடமிக்கில் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது அகாடமிக்கில் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட். எப்போவுமே நேமோட தான் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. பட் இந்த வருஷம் நேம் கொடுக்கல, சரியா? நேம் கொடுக்காம ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு, அதான் சீரியல் நம்பர் அப்படின்றதான், சாரி, ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய அக்ரிகேட் மார்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க், சரியா? அந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, நேம் கொடுக்கல. ஸோ அதனால் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், சரியா? ஸோ இந்த ஜென்ரல் அகாடமிக் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு எத்தனை கேண்டிடேட்ஸ்க்கு இந்த வருஷம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா 2,39,299 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக நமக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க, சரியா? ஸோ லாஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 4,89,232 தான் லாஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர். அவங்க கட் ஆஃப் வந்து 77.500. இது வந்து ஜென்ரல் ரேங்க்கு. அவங்க கம்யூனிட்டி வந்து SCA. கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 5,565, சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இது வந்து ஜென்ரல் அகாடமிக்கான ரேங்க் லிஸ்ட். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்றது இந்த ரேங்க் லிஸ்ட்டில் தெரிஞ்சிடும், சரியா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட், சரியா? ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் 469 ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் அகாடமிக்கில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே எக்ஸ் சர்வீஸ்மேனோட அந்த கேட்டகரியில் அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 1,359 மாணவர்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடு 7.5% ரிசர்வேஷன் அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 46,848 ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% ரிசர்வேஷனில் அகாடமிக் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு வந்திருக்காங்க. அடுத்து அதே 7.5%ல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் உங்களுக்கு டோட்டலாக 128 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிளாக ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இதே போல் ஒகேஷ்னல் ரேங்க் லிஸ்ட்டும் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றத
மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.